மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தன்னை நம்பி வந்த மக்கள் கொத்து கொத்தா இறந்து போகும்போது கூட அப்படியே விட்டுட்டு ஓடின ஓடுகாலி பசங்களா இன்னைக்கு 40 நாள் கழிச்சு வந்து நியாயம் பேசுறதுக்கு வந்திருக்கிறானுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவேக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்சியை தடம் தெரியாம அழிக்க போறது ஆதவ அர்ஜுனா தான். இது வந்து நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டம் நடத்தினாங்க இல்லையா, அது ஆதவ அர்ஜுனா நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு டைலாக் வரும், ஒரு வயசான தாத்தா சாமியார் ஒருத்தர் பேசுவாரு, இந்த பங்களாக்குள்ள வேட்டை ராஜான்னு ஒரு ராஜா இருந்ததாவும் சந்திரமுகின்னு ஒரு நாடகக்காரி இருந்ததாவும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு காலம் பேசும், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தாவேக்கான்னு ஒரு கட்சி இருந்ததாவும் அந்த கட்சியை கூடவே இருந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் அழிச்சதாவும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல இப்ப இப்படி ஒரு வார்த்தை பேசலாம் என்னன்னு சொல்லி கேளுங்க. அந்த மாதிரி எவ்வளவு திமிரு இந்த ஆதவ அர்ஜுனோட நேத்து பேச்ச பாருங்களேன். கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அப்படியே ஒரு கேடி பைய ரவுடி பைய மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு திமிரா, அவ்வளவு ஆணவமா, என்னவோ கூட வந்து அந்த மக்களை கவனிச்ச மாதிரி, என்ன எனக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டு ஓடின ஓடுகாலி பசங்க நீங்க. அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை என்னன்னு கூட கிட்ட நின்று பார்க்காம இந்த 40 நாள் ஆணையம் அவங்கள தானே உங்க இடத்து வர வச்சு பாத்தீங்க. இப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அன்னைக்கு கலைஞரை கைது செய்யும் போது இவர் விட்டுட்டு ஓடிட்டாரு, நீங்க எங்க ஓடினீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. மு க ஸ்டாலின் அன்னைக்கு எங்க ஓட்டான்னு நான் சொல்லவா? மு க ஸ்டாலின் எப்படி நெஞ்சை நிமித்தி வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்தாருன்னு சொல்லி நான் ஆதாரத்தோட நான் சொல்லவா? இந்த எந்த ஒரு ஆதாரமும் இவங்களுக்கும் தெரியாது. இவங்களை நம்பி வரக்கூடிய அந்த தற்கொலை கூட்டத்துக்கு அந்த ஆதாரம் எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜனநாயக ரீதியான அரசியலே செய்யக்கூடாது. ஜெயலலிதா மாதிரியான அரசியல் தான் செய்யணும். எதிர்த்து யாராவது பேசினா தூக்கி போட்டு வாயிலே மதிப்பாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட அரசியல் தான் இவங்களுக்கு தான் சரி. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு பேச்சுரிமை என்னைக்குமே மறுக்கப்படக்கூடாது, பேசுறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு நியாயமான அரசியல் இவங்களுக்கு சரியப்படாது. இவங்கெல்லாம் ஜெயலலிதா பாணியினால அரசியல் தான் சரி. அந்த அளவுக்கு திமிரு பிடிச்ச ஒரு பேச்சு. நேத்து அந்த பேச்சுல ஒரு மேடையில அவர் பேசுறாரு. ஆரம்பத்துல வந்து விஜயை பத்தி புகழ்ந்து பேசினா எதிரில் நிற்கிற ரசிகர்கள் கை தட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக, நீங்க ஆனா பேசுவீங்களே தவிர உங்கள்ட்ட செயல் எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஆனா எங்க தலைவர் அமைதியாவே இருப்பாரு, அவருடைய மௌன புரட்சியால சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. அவர் வந்து மௌன புரட்சி, அது ஆமா மௌன புரட்சி தான். உலகத்துல எவனுமே இப்படி ஒரு மௌன புரட்சி இருந்ததே கிடையாது, இப்படி ஒரு மௌன விரதத்துல இருந்ததே கிடையாது. இந்த பார்த்திபனை வடிவேல போய் பார்ப்பாரு, என்னப்பா அப்படின் போது மௌன விரதம் அப்படி பாரு, அந்த மாதிரி ஒரு மௌன விரதத்துல ஒரு உட்காந்துட்டு கிடக்குறாரு. சம்பவம் நடந்து 40 நாள் ஆச்சு, வாயை திறக்கவே இல்லை. அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, நம்மளை நம்பி வந்து செத்து போனாங்களே, விட்டுட்டு தலை தெறிக்க விட்டுட்டு ஓடுனுமே, இந்த மாதிரி ஒரு மௌன புரட்சியை உலகத்துல இது வரைக்கும் எவனுமே செஞ்சது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மௌன புரட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப 40 நாள் கழிச்சு சம்பவம் வெளியில வணிந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இப்பயும் பாரு பேப்பர் எடுத்து தான் படிக்கிறாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்பயும் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. இப்பேற்பட்ட மௌன புரட்சியில இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு விஜயோட மௌன புரட்சி அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட் கூட நடத்த மாட்டாரு. சரி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுல, திமுக காரணம் சொல்றல, வந்து பிரஸ் மீட் நடத்தி சொல்லு, பத்திரிகையாளர்கள் உன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லு, பத்திரிகையாளர் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்பாங்க, மக்கள் தரப்புல என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை கேட்பாங்க, பதில் சொல்லு. அதுக்கு வக்கில் இல்லை உங்களுக்கு. இந்தியாவிலேயே, இந்திய அரசியல்லையே பத்திரிகையாளர்களை, மீடியாக்களை சந்திக்க துப்பு இல்லாத 2 பேர் தான். ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு நடிகர் விஜய். மோடியோடைய அரசியல் அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய நடிகர் விஜய் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க தைரியம் இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பேரு இவங்க வச்சிருக்க பேரு மௌன புரட்சியாம். அதுக்கடுத்து அதுல ஒண்ணு சொல்றாரு, சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், நாங்களாம் ஓடி ஒளிஞ்சிட்டோமா, யார் யா ஓடி ஒளிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார் யா ஓடி ஒளிஞ்சதுன்னா உங்க தலைவர் விஜய் தான் ஓடி ஒளிஞ்சாரு. ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்கிறாரு, திருச்சி ஏர்போர்ட்ல, சார் 31 உயிர் இறந்து போச்சு சார். ஏன்னா அவர் கேட்கும் போது அந்த டைம் வரைக்கும் 31 பேர் இறந்து போயிருந்தாங்க. சார் 31 உயிர் இறந்து போச்சு சார்னு சொல்றாரு. தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு, கையில ஒரு கருப்பு பையை தூக்கிக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு அங்க தலை தெறிக்க தெரிச்சு விடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த பத்திரிகையாளனோட ஆதங்கம் தாங்க முடியாம, சார் 31 உயிர் போச்சு சார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இது எதையுமே கேட்காம தலை தெறிக்க ஓடினாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, யார் ஓடினது, யார் ஓடினது, விஜய் தான் ஓடினாரு, விஜய் ஓடினாரு, நீ ஓடின, ஆதவ அர்ஜுனா நீ ஓடின, புஷி ஆனந்த் ஓடினாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஓடினாரு, யாருமே தேடாமலே தலைமறைவா ராஜ்மோகன் போய் தலைமறைவா போய் உட்கார்ந்து இருந்தாரு. இப்படி ஓடுறதுலயே உலகத்திலே உங்களெல்லாம் ஒலிம்பிக் போய் ஓட விடணும். ஒலிம்பிக்ல ஓட வந்தா இந்த 4 பேர் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கமே வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்தா கூட்டம் கூட ஓகே, விஜய் கரூருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராரு, அந்த ஸ்பாட்லயே வந்தா கூட்டம் கூடி இருக்கும். ஆனா நியாயமா விஜய் என்ன செஞ்சிருக்கணும்,
திருச்சியில ஒரு கேம்பை போட்டு, எப்ப நான் இங்க இருந்துக்கிறேன், நீங்க போய் பாவ வேண்டிய வேலையை அங்க பாருங்க, நீ போய் பாதிக்கப்பட்ட மக்களை பாரு, நீ போய் அவங்க ஃபேமிலி ஆள போய் பாரு, நீ போய் போலீஸ்ட்ட போய் என்னன்னு போய் பாரு இப்படின்னு சொல்லி ஒரு முகாமாக இருந்து விஜய் செயல்படுத்திருக்கலாம். அவர் தலை தெறிக்க ஓடிட்டாரு. சரி, விஜய் வந்தா கூட்டம் கூட ஓகே, ஆதவர்ஜுனாக்கு யார் கூட்டம் ஓட போறா? மிஞ்சி போனா எங்க நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்களோ, எங்க மாநாடு நடத்துறீங்களோ அந்த இடத்துல நீ ஒரு பேச்சாளர் உன்ட்ட செல்ஃபி எடுப்பாங்க, அவ்வளவுதான். அது தாண்டிலாம் உன்ட்டல எந்த கூட்டம் வராது. ரோட்ல போனா உன்னால ஒரு பையன் சீண்ட மாட்டான். அப்ப இந்த ஆதவர்ஜுனாவையோ, புஷி ஆனந்தியோ, சிடிஆர் நிர்மல்குமாரையோ வெளியில எல்லாம் யாரும் இவங்க பின்னாடிலாம் அலாலையாவது திரண்டெல்லாம் கூட்டம் வராது. மிஞ்சி போனா அவங்க கூட இருக்கிற கட்சிக்காரன் ஒரு 10 பேர் கூட வருவான், அவ்வளவுதான். அப்ப நீங்க அங்க ஓடுனீங்க, உங்களுக்கு எந்த கூட்டமும் வரப்போறது இல்ல. நீ அங்கெல்லாம் ஓடி முடிச்சுட்டு 16வது நாள் காரியம் கழிச்சு நாங்க எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி 16வது நாள் காரியம் முடிஞ்சு இன்னைக்கு 40 நாள் கழிச்சுதான் வந்து மேடையில பேசுறதுக்கு, அதுக்கு பத்தி பொய்யா விளக்கம் சொல்றதுக்கு 40 நாள் உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆதவர்ஜுனா சொல்றாரு, யார் ஓடுனது? கலைஞரை கைது செய்யும் போது அவர் புள்ள மு.க. ஸ்டாலின் ஓடினாரு, அந்த மாதிரியா நாங்க ஓடி ஒளிஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு. கலைஞரை கைது செஞ்சாங்களாம். கைது செய்யும் போது அந்த கைதுல எங்க இருந்து தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக மு.க. ஸ்டாலின் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு இதெல்லாம். எதிரில் நிக்கிற தற்கூரிகள் தானே, அவன் என்ன கேள்வியா கேட்க போறான், போய் ரிசர்ச்சா பண்ண போறான் அப்படின்ற அந்த திமிரு மிதப்புல இஷ்டத்துக்கு கதையை அடிச்சுடுறது. கலைஞர் கைது செய்யும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுல ஆதவர்ஜுனா இன்னொரு கதையை சொல்றாரு. வரலாறுலாம் நாங்களாம் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டே அப்படிங்கிறாரு. முதல் நீ வரலாறு போய் படி, அங்க என்ன நடந்துச்சு வரலாறு போய் படி. கலைஞரை கைது செஞ்சது 2001ல, ஜெயலலிதா 2001ல 2வது முறையா முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. வந்த உடனே திமுக பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு சென்னையில கட்டப்பட்ட மேம்பாலத்துல ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முறையான ஆதாரமும் இல்லாம ஊழல் நடந்துருச்சு அப்படின்ற அடிப்படையில கலைஞரை அன்னைக்கு கைது செய்யறதுக்கு போறாங்க. இந்த கைது செய்யும் போது எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது. கைது செய்யக்கூடிய தேதி அன்னைக்கு 2001 ஜூலை 29ஆம் தேதி தான் கலைஞரை நள்ளிரவுல கைது செய்யறாங்க. நல்லா கேட்டுவாங்க, ஜூலை 29 நள்ளிரவு நேரத்துல கைது செய்யறாங்க. அந்த ஜூலை 29 காலையில கூட கலைஞர் இன்னைக்கு கைது செய்யப்படுவாரு, இன்னைக்கு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணோம், இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. அதனாலதான் கலைஞர் வீட்டுல கேஷுவலா இருந்தார் அன்னைக்கு. அப்போ 29ஆம் தேதி நள்ளிரவுல கலைஞரை கைது செய்ய போறாங்க. கலைஞரை கைது செய்யறது மட்டும் இல்லாம அன்னைக்கு திமுக முக்கியமான தலைவர் யாருன்னா முரசொலி மாறன். முரசொலி மாறனோட வீட்டையுமே போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. முரசொலி மாறனோட வீடு ரவுண்ட் அப் பண்ணாம அன்னைக்கு சென்னை மாநகரத்தோட மேயரா இருந்தவர் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினோட வீடு அன்னைக்கு வேளச்சேரியில இருந்துச்சு. வேளச்சேரியில இருக்கக்கூடிய அவருடைய வீடையுமே போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆனா ரவுண்ட் அப் பண்ணாங்களே தவிர அந்த வீட்டுல அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இல்ல. 29ஆம் தேதியே அவர் அவங்களுடைய சொந்தக்காரங்களை ஒருத்தர் மீட் பண்றதுக்காக பெங்களூர் போயிட்டாரு. 29ஆம் தேதி போயிட்டாரு. அன்னைக்கு இப்படி கைது நடக்குமோ எந்த ஒரு சம்பவம் தெரியாது. யதார்த்தமா அவங்க பெங்களூர் போயிருக்கக்கூடிய ஒரு டைம்ல, அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு ஜூலை 29ஆம் தேதி நள்ளிரவு நேரத்துல கலைஞர் வந்து கைது செய்ய வராங்க. அன்னைக்கு பெரிய ஒரு பரபரப்பு. அன்னைக்கு கைது செய்யும் போது கலைஞருக்கு எடுத்து 78 வயசு நினைக்கிறேன். 78 வயது முதியவர்னு கூட பார்க்காம தமிழ்நாட்டில் இத்தனை முறை ஆட்சி செஞ்ச ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மரியாதை இல்லாம தரன்னு இழுத்துட்டு போய் கைது செஞ்சாங்க இல்லையா? அப்படி கைது செஞ்சு அன்னைக்கு நைட்டு கைது நடந்துருச்சு. இப்படி ஒரு கைது சம்பவம் கேள்விப்பட்ட உடனே மு.க. ஸ்டாலின் பெங்களூர்ல இருந்து உடனடியா சென்னைக்கு ஓடி வராரு. நடிகர் விஜய் மாதிரி கரூர்ல பாதிக்கப்பட்ட கரூர்ல இருந்து பயந்து அலறி அடிச்சுட்டு சென்னைக்கு ஓடினாரு. இந்த மாதிரி தற்கொலையாவோ ஒரு பயந்தாவளையோ தொடரடிங்கியாவோ அன்னைக்கு இல்ல. இப்படி ஒரு கைது சம்பவம் நடந்துருச்சு தெரிஞ்சோன்னே உடனடியா பெங்களூர்ல இருந்து கிளம்பி உடனே சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னைக்கு வந்து உடனடியா பேட்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு அநியாய கைது நடந்திருக்கு, இந்த ஒரு அநியாய கைது சம்பந்தமாவோ எங்க வீட்டு பெண்களை வந்து அவமானப்படுத்திருக்கிறாங்க, எங்க வீட்டு பெண்கள் அவமானப்படுத்தின இந்த விஷயத்திலயோ இதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கிற வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஓயாது அப்படி சொல்லி துணிச்சலா வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, மேம்பால ஊழல் சொல்லி, அந்த ஊழல்ல ஒரு கோ அக்யூஸ்டா மு.க. ஸ்டாலினோட பேருமே போடுறாங்க. கலைஞரை ஒன்னா போடுறாங்க, கோ அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு மேயர் அந்த மு.க. ஸ்டாலின் பேரையும் போட்டாங்க. அப்ப எங்க பேர்ல எப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டீங்களோ எங்க மடியில கனம் இல்ல, வடியில பயம் இல்ல, இதுல சரணடைறதுக்கு எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லி வந்த உடனே பெங்களூர்ல இருந்து வந்த உடனே போய் நீதிபதி முன்னாடி போய் சரணடைறாரு. நீதிபதி அன்னைக்கு இருந்த நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா நீதிபதி அசோக் குமார். அவருடைய வீடு வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டெய்லர்ஸ் ரோடு. அந்த டெய்லர்ஸ் ரோட்ல தான் நீதிபதி அசோக் குமார் அவருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கே போய் என் மேல இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்களே, நானே வந்து சரணடைறேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலா நெஞ்ச நிமித்திட்டு வந்து சரணடைஞ்சாரு. இந்த ஒட்டுமொத்த ஆதாரங்களும் கலைஞர் ஜூலை 29ஆம் தேதி நைட்டு தான் கைது செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி நாளே மு.க. ஸ்டாலின் பெங்களூர் போயிட்டாரு. ஆனா சம்பவம் கட்டணம் துணிச்சலா அங்கிருந்து கிளம்பி வந்தாரு, வந்து பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. பிரஸ் மீட்டை கொடுத்தது இல்லாம நீதிபதி முன்னாடி போய் துணிச்சலா போய் சரணடைஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஆதாரங்களும் இந்தியாவுடைய முக்கியமான பத்திரிகையா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன், அந்த ஃப்ரண்ட் லைன்ல இன்னைக்கும் அதோட ஆதாரம் இருக்குது. அப்புறம் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு இணையதள ஊடகம் ட்ரிபியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதள ஊடகம்,
அந்த இணையதள ஊடகத்துல மு.க. ஸ்டாலின் நீதிமன்றத்துல போய் சரணடைஞ்சார் இல்லையா, நீதிபதி வீட்டுல சரணடைஞ்சிட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டார் பாருங்க, அந்த போட்டோ காட்சி இன்னைக்குமே ட்ரிபியூன் இணையதளத்துல அந்த காட்சி இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு துணிச்சலா வந்து அவங்க எதிர்கொண்டதோட விளைவு என்னாச்சு, அதுக்கப்புறம் இந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, இவங்க மேல சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுக்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, இதுல ஊழல் நடந்ததுன்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சொல்லி அந்த வழக்கையே ஒட்டுமொத்தமா ரத்து செஞ்சுட்டாங்க. போலீஸும் அந்த கேஸை ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. அங்க எந்த ஒரு ஊழலோ எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அப்ப இவ்வளவு துணிச்சலா எங்க மடியில கனம் இல்ல, அதனால வழியில பயம் இல்லைன்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலா வந்து நீதிமன்றத்தை போய் அணுகி இவ்வளவு துணிச்சலா வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க பாருங்க. இதுதான் ஒரு ஆளுமை. 1975ல இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வராங்க. எந்த மாநிலங்களுக்கும் எந்த ஒரு பவருமே கிடையாது, எந்த ஒரு மாநிலத்துக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, ஒன்றியத்துல நாங்க போடுறதுதான் சட்டம், ஒன்றியம் தான் எல்லா மாநிலங்களையும் ஆளும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடும்போது அன்னைக்கு இந்த திமுக தான் களத்துல இறங்கி எதிர்க்கிறாங்க. எப்படி நீ மாநில சுயாட்சி நீங்க எப்படி பறிக்க முடியும், மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்களுக்கு தான் மாநில சுயாட்சி, எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி திமுக இறங்கி போராட்டம் பண்றாங்க. இப்படி இறங்கி போராட்டம் பண்ணோன்னு மு.க. ஸ்டாலினை கைது செய்யணும், சும்மா கைது இல்ல மிசா சட்டத்துல கைது செய்யணும் சொல்லி உத்தரவு கொடுத்து கலைஞரோட வீட்டுக்கு மு.க. ஸ்டாலினை தேடிட்டு வராங்க. அப்போ கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, கலைஞர் மு.க. ஸ்டாலினை கைது செய்யணுமா, நாளைக்கு ஒரு வாரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் போலீஸ் வந்தாங்க, அப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு பாருங்க. இதுதான் துணிச்சலான ஒரு அரசியல். மு.க. ஸ்டாலினை எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம தில்லா போனாரு, 1 வருஷம் ஜெயில இருந்தாரு. அவர் சிறைக்கு போகும்போது அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் ஜெயில மிசால ஜெயில இருக்கும் போதுதான் இங்க உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மகனாவே இந்த இடத்துல பிறக்கிறாரு. அப்போ இந்த சிறையை கண்டோ இந்த மாதிரியான எந்த போலீஸோட அராஜகம் அட்டுமீறல் இதை பத்தி எதையுமே கண்டுகொள்ளாத, எதை பார்த்து பயப்படாத ஒரு கட்சி தான் திமுக. ஏன் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து மு.க. ஸ்டாலின் நிறைய சொத்து இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு போடுறேன், சொத்து குவிப்பு வழக்குல நீதிமன்றத்துல தீர்ப்பு உத்தரவாகி A1 குற்றவாளின்னு சொல்லப்பட்டவங்க ஜெயலலிதா. அவங்க ஒரு தடவை ஆட்சியில் இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் மேல சொத்து குவிப்பு வழக்கு போடுறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு வழக்கு போடுறேன்னு சொன்ன உடனே உடனடியா போய் டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு சரணடைறேன், இந்த கைது செய்யணும், என்ன கைது செய்யுங்க, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, எனக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு பயமும் இல்ல, என்ன அரெஸ்ட் பண்றாங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லி நேரா போய் டிஜிபி ஆபீஸ் போய் முன்னாடி நின்றவர் தான் மு.க. ஸ்டாலின். எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன் சிஏஏ சம்பந்தமான போராட்டம் நடக்கும்போது களத்துல இறங்கி உதயநிதி ஸ்டாலின் சிஏஏ சம்பந்தமான போராட்டத்தை களத்துல இறங்கி போய் போராடிட்டு இருந்தாரு. 3 முறைக்கு மேல கைது செய்யப்பட்டாரு. அப்போ திமுக தொண்டர்கள் மேல அங்க போலீஸ் தடியடி நடத்துது. அன்னைக்கு அதிமுக ஆட்சி, போலீஸ் தடியடி நடத்துனோடனே என் தொண்டர்கள் மேல கை வச்சீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற, ரோட்ல இறங்கி நான் வேற மாதிரி பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலா பேசி 3 முறைக்கு மேல இந்த சிஏஏ போராட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டவரும் துணிச்சலா களத்துல நின்றவர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ திமுகவுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. எந்த ஒரு அடக்குமுறையோ எந்த ஒரு போலீஸ் கைதையோ சிறையோ என்னைக்குமே கண்டு திமுக அஞ்சினதே கிடையாது. ஆனா இங்க அஞ்சுறது யாரு, அலறி ஓடுறது யாரு, நடிகர் விஜய். பத்திரிகையாளர் கேட்கிறான், சார் 31 உயிர் வரைக்கும் போயிருச்சு சார் அப்படின்னா கூட தெரிச்சுக்கிட்டு ஓடி போய் கரூர்ல இருந்து பயந்து ஓடி போய் சென்னையில போய் ஒளிஞ்சு பனையூர்ல போய் பதுங்கிட்டு 40 நாள் கழிச்சு வெளியில வரக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு உலகத்திலே ஒரு மோசமான ஒரு பயந்தாங்குழி, இப்படியாப்பட்ட ஒரு கோழைத்தனமான ஒரு அரசியல்வாதியை இதுவரைக்கும் இந்திய அரசியல்ல உலக அரசியல இப்பேற்பட்ட ஒரு கோழைத்தனமான அரசியலை பார்த்தது கிடையாது. இந்த கோல பசங்க, இந்த ஓடுகாலி பசங்க இன்னைக்கு பேசுறானுங்க, கலைஞர் கைது செய்யப்படும் மு.க. ஸ்டாலின் ஓடி ஒளிஞ்சிட்டாராம். இதுல இவங்க நாங்க வரலாறு பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. முதல்ல நீங்க வரலாறு படிங்கடா, வரலாறு போய் படிங்க, வரலாறுல என்ன நடந்துச்சு சொல்லி வரலாறு படிச்சு உண்மையான வரலாறு போய் உங்க இளைஞர்கள்ட்ட பேசு. அடுத்து இன்னொரு சம்பவம், இந்த லாட்டரி ஆதவ அர்ஜுனா அடுத்து என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி ரவுடி பைய பாருங்கடா, இன்னொரு 6 மாசம் பாருங்கடா, யார் ரவுடி நாங்க காட்டுறோம்டா. ஏன்னா 6 மாசம் இவங்க ஆட்சிக்கு வந்து கிழிச்சிருவாங்க, 6 மாசத்துல இவங்க யார் ரவுடின்னு இவங்க காட்டுவாங்களாம். அப்போ இதுல நல்லா பாருங்களேன், செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி, செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பி இந்த மாதிரி செஞ்சுட்டாரு சொல்லி இப்படி ஒரு நரேட்டிவ் இவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல செந்தில் பாலாஜி களத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்பாத்தினாரு. நீ கூட்டம் கூடி உன்னால அந்த கூட்ட நெரிசல்ல மக்கள் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு முதலுதவி செய்யறதுக்கு ஓடி வந்தவர் செந்தில் பாலாஜி. அங்க கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு என்ன தேவை எல்லாமே செஞ்சு கொடுத்து அந்த அவங்களுடைய இறுதி கடமை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நிவாரண தொகை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருந்தவர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு வந்தாரு, எப்படி அந்த டைமுக்கு வந்தாரு சொல்லி இன்னும் அதை வச்சு உருட்டுறாங்க. ஏன்டா அவர் வீடு அங்கதான் இருக்கு, கரூரோட தொகுதி எம்எல்ஏ அவர் அந்த தொகுதியில இருக்காரு. சம்பவம் நடக்கும்போது அவங்க திமுக ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்ல இருக்காரு. இப்படி ஒரு கூட்ட நெரிசல் 30 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க. உடனே அந்த மீட்டிங்ல நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு, செந்தில் பாலாஜி எப்படி வந்தாருன்னு கேக்குறிய. இதே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவரும் கரூர் வாசி தான். அதாவது ஜோதிமணி, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி
அவங்களும் கரூரை சேர்ந்தவங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. அந்த மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கரூரை சேர்ந்தவர். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவரும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவரும் பாக்குறாரு. அப்போ அந்த உள்ளூர்காரங்களா தான் அவங்க போறது இயல்புதான். இங்க செந்தில் பாலாஜி எப்படி வந்தாருன்னு கேள்வி கேட்கக்கூடிய எவனுமே விஜயபாஸ்கர் எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்தாரு, அப்ப விஜயபாஸ்கரோட சதி இருக்கா, விஜயபாஸ்கர் ஆள் அனுப்பி உள்ள கொண்டுட்டாரா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட சந்தேகங்கள் அங்க முன்வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு திமுக மட்டும்தான் சொல்லிய தெரியும், அதை தாண்டி எதுவும் தெரியாது. அப்ப செந்தில் பாலாஜி ரவுடி அப்படின்னா இங்க வந்து களத்துல ரெண்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரு, அவரு ரவுடினா ஓடி ஒளிஞ்சிங்களே, உங்களுடைய பேர் என்ன, உங்களெல்லாம் ரவுடி லிஸ்ட்ல எல்லாம் சேர்க்க கூடாது, நீங்க கோல பசங்க, ஒன்னான ஒரு கோல பசங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுன்னா தன்னை நம்பி வந்த மக்கள் பாதிக்கப்படும் போது கூட அவங்கள விட்டுட்டு ஓடின கோல பசங்க தான் நீங்க. இந்த கோடைகள் அடுத்த ஒரு டைலாக் சொல்றாரு, யார் ஆதவ அர்ஜுனா அடுத்த ஒரு டைலாக் சொல்றாரு. இந்த மாதிரி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து இந்த மாதிரி விஜய கைது பண்றோம் அப்படி இப்படிலாம் பேசுறாரு. துணிச்சல் இருந்தா என் தலைவன் மேல கை வைங்கடா போகலாம், என் தலைவன் வீடு பூந்து பாருங்க. இந்த வடிவேலு ஒரு காமெடியில சொல்றாரு, ஆய் என் குருநாதர் வந்துட்டான்டா, சிங்கண்டா, சிங்கத்தை அடிச்சு பாடுறோன்னா சாணியை தூக்கி மூஞ்சி அடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கதை தான் ஞாபகம் வருது. இவர் பேச பேச விஜய் வேற ரியாக்ஷன் கொடுக்குறாரு, இவன் வேற சும்மா இருக்கிறவங்களை நோண்டி ஏதாவது பண்ணி விட்டுருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி விஜய் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என் தலைவன் மேல கை வச்சு பாருங்கடா, என் தலைவன் வீட்டுல பூந்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் உங்களோட வீட்டுக்குள்ள பூந்துருவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த வன்முறை பேச்சு தான் பேசுறாரு. திரும்பவும் இந்த வன்முறை பேச்சு எப்படி இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்த மறுநாள் ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஜென்சி தலைமுறை நேபாளில் எப்படி போராட்டம் நடக்குதோ, இலங்கையில எப்படி போராட்டம் நடக்குதோ அப்பேற்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த இளைஞர்களை, இந்த தற்குறியா இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை எப்படி ஒரு கலவர சிந்தனையை தூண்டி விட்டாரோ அதே பேச்சை திரும்பவும் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அப்ப அந்த ஆதவ அர்ஜுனா என்னைக்கு அவர் வீட்டுல ஈடி ரைடு விடப்படுதோ முழுக்க முழுக்க பாஜக கட்டளைப்படி செயல்படக்கூடிய ஒரு நபர். அந்த கலவர சிந்தனைங்கிறது பாஜக அரசியல், அந்த அரசியலை தான் தொடர்ந்து இங்க ஆதவ அர்ஜுனா செஞ்சுட்டு இருக்காரு. இளைஞர்கள் வீடு கொண்டு எழுவாங்க, இளைஞர்கள் புரட்சி நடத்துவாங்க, முதலமைச்சரோட வீடை வந்து தாக்குவாங்க, திமுக காரங்களோட வீடை வந்து தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை ஒரு மாதிரியான மூலச்செலவை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது மாதிரியான ஒரு பேச்சு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு. இந்த ஆயுத எடுத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, மணிரத்ன டைரக்ஷன்ல ஒரு படம். அந்த படத்துல அப்படிதான் இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு அந்த படத்துல வந்து அரசியல்வாதியா பாரதி ராஜா இருப்பாரு, பாரதி ராஜாக்கு எதிராக ஒரு இளைஞர் படை உருவாகும் சொல்லி இதுக்கு உதாரணம் காட்டும் போது கூட ஆயுத எடுத்து படத்தை உதாரணம் காட்டுறாங்க. ஏண்டா ஒரு புரட்சிக்கு உதாரணம் காட்டுறதுக்கு வேற உதாரணமா உங்களுக்கு கிடைக்கல. இந்த தமிழ்நாடு புரட்சிக்கு பேர் போன ஒரு மாநிலம், இந்திய அரசியல்லே இந்திய இந்த கண்டத்திலேயே இந்த தமிழ்நாடு தான் புரட்சிக்கு பேர் போன ஒரு மாநிலம். இங்க ஜாதி எதிர்ப்பு விஷயத்துல இருந்து இந்திய எதிர்ப்பு விஷயத்துல இருந்து ஒவ்வொரு நம்ம மாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு தடைன்னு ஒண்ணு கொண்டு வரா. அந்த தடை எதிர்த்து இளைஞர் கூட்டம் எழுந்து ஒரு போராட்டம் நடத்துது, நீட்டுக்கு எதிராக இங்க ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் நடத்துறதுதான் இந்த தமிழ்நாடு இந்த புரட்சியோட வெளிப்பாடா, ஒரு நியாயமான புரட்சியின் வெளிப்பாடாதான் இந்தியாவிலே தனித்துவமான ஒரு மாடலா முன்னாடி ஒரு மாநிலமா இருந்துட்டு இருக்குது. அப்ப நீ புரட்சியை பத்தி போராட்டத்தை பத்தி ஒரு விளக்கம் சொல்றாந்தா 1000 உதாரணம் காட்டலாம் தமிழ்நாடு போராட்ட அரசியல்ல. ஆனா அது எதையுமே காட்டாம ஆயுத எழுத்து படத்துல வந்த மாதிரி புரட்சி நடக்குமா? அப்ப இவங்க என்ன உன்ன அந்த சினிமா தளத்தை விட்டு வெளில வராமலே இருக்கிறாங்க. சினிமாவில் இவர் ஒரு படத்துல சர்க்கார்னு ஒரு ஓட்டு போட வருவாரு, இவரோட ஒரு ஓட்டு காணா போயிடும். இந்த ஒரு ஓட்டுக்காக இவர் தனியா எலெக்ஷன்ல நிற்பாரு, ஒரு 4-5 பேரை கூட சேர்த்துப்பாரு, அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கும் வீடியோ ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது, உடனே வந்து ஓட்டு போடு அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. எல்லாரும் இவருக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க, மறுநாளே இவர் சிஎம் ஆயிடுவார் சொல்லி அந்த சினிமா மனநிலையிலேயே இன்னும் கிடக்குறாங்க. இன்னும் கள அரசியல்னா என்ன, நீ மக்களோட போய் நிக்கணும், அவன் தான் மக்கள் தலைவன், அவனை தான் மக்கள் ஏத்துப்பாங்க, அந்த எந்த அறிவும் தெரியாதாலதான் இப்படி மக்கள் தன்னை நம்பி வந்த மக்கள் பாதிக்கப்படும் கூட விட்டுட்டு அலற அடிச்சு ஓடுறாங்க. 40 நாளா போய் தலைமறைவா கிடக்குறானுங்க. இதுல ஆதவ அர்ஜுனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏன் ஓடின, ஏன் ஓடி ஒளிஞ்சன்னு கேக்குறாங்க. எங்க வீட்டுல எங்க அக்காவோ எங்க அம்மாவோ இறந்துட்டா இப்படிதான் நாங்க 40 நாள் வெளியே வர மாட்டாங்க, அப்படிதான் எல்லாருமே இருப்பாங்க, அந்த மாதிரிதான் நாங்க இருந்தோம் அப்படின்றான். நீ 40 நாள் தலைமறைவா இருந்த, நீ 40 நாள் என்னென்ன பண்ணிட்டு இருந்த? இங்க இருந்து டெல்லி கிளம்பி ஓடினார் ஆதவ அர்ஜுனா. கூடைப்பந்து போட்டி பேஸ்கெட் பாலோட மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்ல நடக்குது சொல்லி 3ஆவது நாள் பேஸ்கெட் பால் மேட்சுக்கு போனாரு. ஓ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியை செத்து போயிட்டா இப்படிதான் போய் பேஸ்கெட் பால் மேட்ச்ல போய் கலந்துப்பியா? அதுவும் அந்த பேஸ்கெட் பால் மேட்ச்னு சொல்றது ஒரு காரணம் தான். ஏன்னா இங்க இருந்து இவர் டெல்லிக்கு போகும்போது இவருக்கு ஒரு தனி விமானத்தை என்எஸ்ஜி பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட பாதுகாப்போட தனி விமானத்தோட டெல்லிக்கு போறாரு. இவர் டெல்லிக்கு போய் அங்க பேச வேண்டியது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு பாஜகவுடைய வழக்கறிஞர்கள் தாவேகாவோட கேஸ்ல வாதாடுறாங்க. அந்த கேஸ்ல வாதாடி அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்குது. இந்த வழக்கு வந்து எஸ்ஐடி கமிஷன் விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படி சொல்லி சிபிஐ விசாரிக்கும் சொல்லி ஒரு தீர்ப்பு வருது. அந்த சிபிஐ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோம்னா நேத்து அந்த பேச்சிலேயே அந்த ஆணவத்திலேயே ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. சிபிஐ வந்துட்டாரு, இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எல்லாம் ஓட விடுவாரு, டிஎஸ்பி செல்வராஜ்
எவ்வளவு திமிரெல்லாம் உங்களுக்கு, உங்க அப்பா சிபிஐ வருவான் எல்லாத்தையும் நோண்டுவான் அப்படின்னு சொல்லி, அப்ப சிபிஐ வந்ததோ எங்க மேல கை வச்சீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மறுநாளே ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு மொத்தமா போய் பாஜக போய் சரண் அடைஞ்சிட்டாங்க. இனி இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பாஜக செஞ்சு கொடுக்கும், சட்ட ரீதியா செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறத ஆதவ அர்ஜுனா தன்னோட பேச்சுல இன்னைக்கு ஓப்பனா உடைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சிபிஐ விசாரணை கண்டு விஜய் தான் பயப்படணும். இங்க திமுகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியோ, ஏன் டிஎஸ்பி அவர் குறிப்பிடக்கூடிய டிஎஸ்பி செல்வராஜ் யாருமே இங்க பயப்படணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா சிபிஐ வந்து விசாரிச்சா டிஎஸ்பி செல்வராஜ் என்ன சொல்லுவாரு, சார் இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சு, இவங்க சொன்னது 10,000 பேர், ஆனா கூட்டினது 30,000 பேருக்கு மேல கூட்டினாங்க, நாங்க இந்த பாதுகாப்பான இடத்தை தான் கொடுத்தோம், வரும்போதே கூட்டம் அதிகமா இருக்கு, அங்க நிறுத்தி அங்கேயே பேசணும்னு சொன்னோம், இவங்க தான் கேட்காம மீறி அத்துமீறிட்டு திரும்ப பிடிச்சி உள்ள வந்தாங்கன்னு சொல்லி நடந்த யதார்த்தத்தை தான் டிஎஸ்பி பேசுவாரே தவிர அவர் அங்க பயந்து ஒழியறதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்ல. இங்க பயந்து ஒழியறது யாரு பயந்து ஒழியணும்னா விஜய் தான் பயந்து ஒழியணும். இனிமே விஜயோட குடுமி சிபிஐயோட கையில இருக்கு. நேத்தே சிபிஐ சம்மன் அனுப்பிட்டாங்க. விஜயோட கேரவன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே சிபிஐ கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேத்தே சம்மன் அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த சிசிடிவி காட்சியும் கையில போச்சுன்னா என்ன நடந்ததுன்ற உண்மை வெளியில வந்துடும். அடுத்து சிபிஐ என்ன சொல்லுதோ, சிபிஐக்கு உத்தரவிடக்கூடிய பாஜக என்ன சொல்லுதோ அந்தபடிதான் விஜய் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொம்மையா இங்க பாஜக ஆட்டம், இங்க கீழே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொம்மையா தான் இனி விஜயோட அரசியல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அரசியலுக்கான அடிமையா தான் இன்னைக்கு நீங்க மாறி போயிருக்கிறீங்க. அதனால அடிமையா மாறி போன நீ எல்லாம் இப்படி பஞ்ச் டைலாக் பேசி 5 பைசா பிரயோஜனமே கிடையாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.